காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். என் இனிய தமிழ் உறவுகளே, அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு 2-3 நாளா இவரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இவர் யாருன்னு சொன்னா, திமுகவின் கொத்தடிமையாக 60 ஆண்டு காலமாக பயணித்த இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகளில் 6வது கடமையாக திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொன்ன காதர் மொஹிதீன் அவர்கள். இவர் இப்போது டிவிகே கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அதில் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, சோபா கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் இவர் அறிவாளியா புத்திசாலியாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. காலங்காலமாக கருவாப்பிலை கொத்தா திமுக கட்சியில் இருந்துட்டு திடீர்னு ஒருத்தர் புதுசாக வந்து நீங்கள் 2 சீட்டு வச்சிருந்தாலும் பரவாயில்லை, 60 வருஷமாக நீங்கள் எந்த பலனையும் அடையலை, அனைத்தையும் மாற்றும் விதமாக உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர்றோம், சோபா தர்றோம்னு சொல்லி இவங்களை கூப்பிட போகும்போது ஒரு முட்டாள் என்ன செய்வான்? இல்லை, நான் கொத்தடிமையாக தான் இருப்பேன்னு சொல்லுவான். இவர் கொஞ்சம் யோசிச்சாருங்க. காலங்காலமாக நம்மளால் நம்ம சமுதாயத்துக்கு எந்த பயனும் இல்லை, நம்ம கட்சிக்காரவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு யோசித்து நம்ம காலம் போன கடைசியிலேயாவது ஏதாவது பயணம் அடையட்டும்னு சொல்லி தன்னுடைய கட்சி கொள்கை எல்லாத்தையும் டிவி கேட்ட அடகு வச்சுட்டாருங்க. இது போலத்தான் நிறைய பேர் இருக்காங்க. 99% அப்படி தான் இருக்கிறாங்க. தனக்கு பதவி கிடைக்கல, பணம் கிடைக்கலங்கிற ஆதங்கத்தில் தான் இவரை வந்து பேசுகிறாங்களே தவிர, அவங்களுக்கும் இது போல் ஒரு சான்ஸு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அவங்களும் வாயை மூடிக்கிட்டு தான் போவாங்க. பொறாமையின் காரணமாக தான் இவரை வந்து இப்படியெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அரசியலை பொறுத்தளவுக்கு உத்தம புத்திர, நீதி, நேர்மை, நியாயம், இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அரசியல்வாதிகளை யாரையாச்சும் காட்டுங்க முன் உதாரணமாக. அப்படி காட்டுனா அவர் கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன். அதனால தான் நான் அரசியலுக்கு வராமே இருக்கிறேன். இந்த மூத்த அறிஞர் இந்த பிஜேலாம் வந்து ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறாரு, மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாருன்னு தெரியுமா? இது போன்ற அரசியலில் வந்தால் இந்த சாக்கடையெல்லாம் வந்து நம்ம மேலே அள்ளி இறைப்பாங்க. அடுத்த மத கலாச்சாரத்தை எல்லாம் பின்பற்றன்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கி ஓரமாக இருக்கிறார். அதனால் அரசியலுக்கு வந்துட்டால் இதெல்லாம் ஜகஜம். அவர் திட்டத்தை விட்டுட்டு நீங்களும் ஏதாச்சும் ஒரு சோபா வாங்குற முயற்சி பண்ணுங்கள்.